ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற சாங் வந்து சின்ன மாப்பிள்ளை அப்படின்ற படத்தில் வந்த காதோரம் லோலாக்குங்கிற சாங் தான் இந்த வாரம் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த மந்த் வந்து ரஜினி சார் அண்ட் பிரபு சார் ஸ்பெஷல் சாங்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த சாங் வந்து பிரபு சாரோட ஒரு சாங், நடித்த சாங். அண்ட் இந்த படம் சின்ன மாப்பிள்ளைன்ற படம் 1993 வெளிவந்தது. இதுக்கு மியூசிக் நன் அதர் தேன் இளையராஜா சார். அண்ட் இந்த பாட்டை பாடினவங்க மனோ சார் அண்ட் எஸ் ஜானகி அம்மா. பாடல் வரிகள் வந்து வாலி எழுதியிருக்காரு. ஒரு ஜாலியான அப்படி இந்த பாட்டை கேட்டால் நம்மளை அறியாமலே நம்ம வந்து ஒரு தலையாட்டி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி, ஒரு அந்த பாட்டோடைய சிங்க் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வைப் பண்ணுற ஒரு சாங்கு. இந்த சாங்கோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா, பிச்சு வந்து ஏல இருக்குது. அண்ட் தென் ராகம் வந்து நட்டபைரவி பேஸ்ட். தாளம் வந்து ஆதி, அதாவது 4/4 டைம் சிக்னேச்சர் தான். 1 2 3 4 1 2 3 4 அப்படி தான் போகுது. அண்ட் ஸ்பீட் வந்து மெட்ரோனோமில் பிபிஎம் 107 வச்சா கரெக்டாக இருக்கும் இந்த சாங்க்கு. ஸோ 107 பிபிஎம். இதுதான் இந்த சாங்கோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாங் பார்த்தோன்னா, ஓப்பனிங் வந்து ஃபீமேல் தான். ஸோ பல்லவி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபீமேல் மேல் ஃபீமேல் மேல் அப்படின்னு வந்து பல்லவி முடியும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சரணம் வந்து ஃபீமேல் மேல் ஃபீமேல் மேல் அப்படின்னு முடிஞ்சு துண்டு பல்லவி ஃபீமேல் மேல் அப்படின்னு வரும். துண்டு பல்லவி மேல் ஃபீமேல் அப்படி வரும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சரணம் ஒன்று எப்படி இருக்குன்னா, ஃபீமேல் மேல் ஃபீமேல், அதாவது ஃபீமேல் ஆரம்பித்து ஃபீமேல் முடிக்கிறாங்க. தென் துண்டு பல்லவி வந்து மேல் ஒரு லைன் பாடி நம்ம ஒரு லைன் பாடுவோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் துண்டு பல்லவி. சரணம் வந்து அதே அப்படியே ஆப்போசிட், அதாவது மேல் ஃபீமேல் மேல்னு வரும். மேல் ஆரம்பித்து மேல் முடிப்பாங்க. முடித்ததுக்கப்புறம் எண்டு பல்லவி அகெயின் ஃபஸ்ட் பல்லவி மாதிரி ஃபீமேல் மேல் ஃபீமேல் மேல் ஆல்டர்னேட்டாக முடிஞ்சிடும். இந்த சாங்கில் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் ஜானகியம்மா பாடியிருக்காங்கங்கிறதுனால ஃபீமேலுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் கொஞ்சம் சேலஞ்சிங்கான லைன்ஸ். அதாவது ஆல்மோஸ்ட் எவ்ரி லைனில் எண்டில் லேண்டிங்கில் பிருகா சங்கதிஸ் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த காதோரம் லோலாக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4 டைம்ஸ் வருது. 4 டைம்ஸும் வேறு மாதிரி வருது. ஸோ வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஜாலி ஃபீலோடு பாடியிருக்காங்க. அவ்வளோதான். ஒரு சில இடத்துல கொஞ்சம் அந்த டைனமிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஓவரால் நியூஆன்சஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிற சாங். வாங்க இந்த சாங்கை நானும் உங்களோட சேர்ந்து தான் கற்றுக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம சாங்குக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பல்லவி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன் ப்ளைனாக தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க காதோரம் லோலாக்கு வந்து வேரியேஷன் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக பாடியிருக்காங்க. ஓகே, ஸோ காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா, காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா. அவ்வளோதான். ஓகே, இதில் பெருசாக வேரியேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. லோலாக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா மேல் லோலாக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷனாக பாடுவாங்க. நமக்கு பிளெயின் ஒரு சின்ன ஹுக் போட்டு முடிக்கிற மாதிரி, இப்படி லேண்ட் ஆகிற மாதிரி ஞாபகம். காதோரம் லோலாக்கு காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா தையா, அதுவும் பிளெயினாக விட்டுறாங்க. அவ்வளோதான். அங்கே எதுவும் பிருகா சங்கதிஸ் எதுவும் இல்லை. காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா, காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா. அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். தாளம் வந்து தட்டிட்டு எடுக்கணும், அதாவது சமத்தில் வராது. ஃபஸ்ட்டு ஒரு 4 பாருக்கு மியூசிக் வரும். 4 பார் அந்த மியூசிக் முடிஞ்சதுக்கப்புறம் தட்டிட்டு காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா, காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா. ஓகே, இது நம்ம பாடினதுக்கப்புறம் திரும்ப காதோரம் லோலாக்கு அதே லைன்ஸ் மேல் பாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லைனில் கொஞ்சம் சங்கதிஸ் இருக்குது. எப்படின்னா, ஓ முகத்தை பார்க்கையில ஏன் முகத்தை நான் மறந்தேன். ஓகே, உன் பாட மாட்டாங்க, ஓ. ஓகே, அந்த ஸ்லாங்குக்காக
ஓ முகத்தை, அந்த தல என்ன ஸ்ட்ரக்சர்னா ஓ முகத்தான, ஓகே, ஓ முகத்தை த த 6 notes. ஓ முகத்தை அதே தான் பார்க்கையில் தானனா தானனா, ஓகே 6 notes. ஏன் முகத்தை 8 நோட்டு வருதாங்க. ஏன் முகத்தை நான் மறந்தேன், ஏன் முகத்தை ஏன் முகத்தை ஏன் முகத்தை 9 notes வருது ஆக்சுவலாக. ஏன் முகத்தை நான் மறந்தேன், ஓகே. இங்கே மறந்தேன் பிளெயினாக சஸ்டெயின் பண்ணி விட்டுருவாங்க. தாளம் வந்து ஓ முகத்தை பார்க்கையில் ஏன் முகத்தை நான் மறந்தேன், ஓகே. முகத்தில் 6 notes ஸ்ட்ரக்சர், பார்க்கையில் அகெயின் 6 notes அங்கே, ஓகே. ஓ முகத்தை த, ஓகே, பார்க்கையில், ஓகே. ஏன் முகத்தை ஏன் முகத்தை நான் மறந்தேன் அங்கே ஒரு சின்ன கிளைடு, அவ்வளோதான், ஓகே. ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து ஓ முகத்தை பார்க்கையில் ஏன் முகத்தை நான் மறந்தேன், ஓகே. இது நம்ம பாடினதுக்கப்புறம் காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி பாடி மேல் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு 2 லைன், அதாவது காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா அந்த லைன் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஓ முகத்தை பார்க்கிட்டே தான் பல்லவியில் நம்மளோட லைன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சரணம் 1 போகலாம். ஓகே, சரணம் 1 லைன்ஸ் பார்ப்போம். இங்கே அகெயின் கொஞ்சம் நிறைய சங்கதிஸ் வருது. அதாவது எல்லா இடத்துலையும் வார்த்தை முடிகிற இடத்துல அந்த நிறைய குட்டி குட்டியாக சங்கதிஸ் நிறைய அசைவு கொடுத்து பாடியிருக்காங்க. இப்போ வந்து நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்தே, இது ஓவரால் டோன் வந்து நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏக்க டோன், அதாவது ஒரு ஏங்கி பாடுற டோனில் பாடணும். ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா நான் பாடியிருக்க மாட்டாங்க. அகெயின் நான் விரும்பும் பும், அதாவது ஒரு மேலே ஒரு கிளைடு போயிட்டு 1 2 3 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் விரும்பும் 1 2 1 2 3 4 அப்படி வருது, ஓகே. நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு ஒரு லூப் மாதிரி. நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு, அப்புறம் நாள் கணக்கா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அதை விரும்பும் மாதிரி வரல. நாள் கணக்கா ஒரு ஜிக்ஸாக் மாதிரி, கா 7 ஸ்டெப்ஸ் சங்கதி இருக்காங்க. நாள் கணக்கா 1 2 3 4 1 2 3 அப்படி இருக்கு. 7 notes வருதுங்க. நாள் கணக்கா காத்திருந்தே ஒரு கிளைடு, காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஏக்கஃபி, திரும்ப அதே லைன் ரிப்பீட் ஆகுது, நோ வேரியேஷன்ஸ், அதே தான். இதுவும் தட்டிட்டு தான். நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்தே, நான் விரும்பும் சாரி இப்படி வரல. நான் விரும்பும் அந்த பும் ஒரு கிளைடு மட்டும்தான். பும் மாப்பிள்ளைக்கு
பிள்ளைக்கே நாள் கணக்கா காத்திருந்தே. ஓகே, இது ரெண்டும் சேமா பாடிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர லைன் வந்து வந்தாயே நீயும் வாசல தேடி. ஓகே, நீ வந்துட்ட அப்படின்னு சொல்ற ஒரு ஹாப்பினஸ். வந்தாயே நீயும் நீயும் 1 2 3 4 5 அப்படி இருக்கு. ஓகே, நீ 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 நீயும். ஓகே, அந்த நீல தான் அந்த 5 ஸ்டெப் இது சங்கதி கொடுத்துருக்காங்க. வந்தாயே நீயும் நீயும். ஓகே, வந்தாயே நீயும் வாசல ஒரு இன்வெர்டட் யூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசல தேடி டி டீல ஒரு 4 ஸ்டெப் டவுன் சங்கதி. டி டி. ஓகே, 4 ஸ்டெப். வந்தாயே நீயும் வாசல தேடி. ஓகே, அப்புறம் கண்டேனே நானும் அதே மாதிரி தான். கண்டேனே நானும் 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 அதே 5 நானும். ஓகே, கண்டேனே நானும் எனக்கு ஒரு ஜோடி. ஓகே, இந்த இடத்துல ஜோடி அந்த ஸ்டெப் டவுன் சங்கதி கிடையாது, ஜோடி பிளைனா முடிச்சிருக்காங்க. ஓகே, வந்தாயே நீயும் வாசல தேடி கண்டேனே நானும் எனக்கு ஒரு ஜோடி. ஓகேவா, ஜோடி இதோட முடியுது. அப்புறம் உன்னாட்டம் தான் தங்க தேர் லைன் அவங்க பாடி முடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப அகைன் கொஞ்சம் டஃப்பான சங்கதி இருக்கிற லைன் தான். நீ தொடத்தானே நான் பிறந்தேன். ஓகே, அந்த தொடத்தானே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சங்கதி இருக்கு. நீ தொடத்தானே 1 2 3 4 1 2 அப்படி வருது. அந்த நே முடிகிற நேல தால வந்து தா நீ நீ தொடத்தா தா நே. ஓகேவா, 1 2 3 4 அப்புறம் ஒரு 6 ஸ்டெப், மொத்தம் 10 மொத்தமாக 10 நோட்ஸ் உள்ள சங்கதி வருது. கொஞ்சம் டஃப் தான். இதான் அந்த இடத்துக்குள்ள மீட்டருக்குள்ள அடக்கணும். நீ தொடத்தானே நான் பிறந்தேன். தே தே 1 2 அப்படி முடியுது. ஓகே, நீ தொடத்தானே நான் பிறந்தேன். நாளொரு வண்ணம் நான் வளர்ந்தேன். ஓகேவா, வண்ணம் அகெயின் அதே முன்னாடி நம்ம தொடத்தானேல பாடினா அதே சங்கதி தான். நாளொரு வண்ணம் 1 2 3 நீ தொடத்தா 1 2 3 4 1 2 3 4 1 2 1 2 3 4 1 2 3 4 1 2 அப்படி வருது. ஓகேவா, நீ தொடத்தானே நான் பிறந்தேன். நாளொரு வண்ணம் நான் வளர்ந்தேன். ஓகேவா, அந்த எண்டு வளர்ந்தேன் பிளைன் தான். முதல்ல பிறந்தேன்ல என்ன பண்ணிப்போம், பிறந்தேன் அப்படி பாடிப்போம். வளர்ந்தேன் பிளைன் வளர்ந்தேன். ஓகேவா, அதோட பாடி நம்ம வந்து சரணம் என் பண்ணுறோம். நான் அந்த 2 சரணம் லைன்ஸும் சேர்த்து பாடிடுறேன் தாளத்தோட. நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கே நாள் கணக்கா காத்திருந்தேன். நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கே நாள் கணக்கா காத்திருந்தேன். வந்தாயே நீயும் வாசல தேடி கண்டேனே நானும் எனக்கு ஒரு ஜோடி. ஓகே, அதுக்கப்புறம் உன்னாட்டம் தான் அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம். நீ தொடத்தானே நான் பிறந்தேன். நாளொரு வண்ணம் நான் வளர்ந்தேன். ஓகேவா, இதோட நம்மளோட சரணம் 1 லைன்ஸ் முடியுது.
அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னா துண்டு பல்லவியில் ஒரே ஒரு லைன், அந்த காதோரம் லோலாக்கு லைன் மட்டும் இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இது கொஞ்சம் வேற மாதிரி வருது, பல்லவியில் பாடின மாதிரி வராது. காதோரம் லோலாக்கு ஓகேவா, ஒரு எம், ஆனால் ஃபர்ஸ்ட் குட்டியா அப்புறம் பெருசா. ஓகே, காதோரம் லோலா லோலாக்கு. ஓகே, அந்த லோலா வந்து ஒரு டபிள்யூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காதோரம் லோலாக்கு. ஓகே, கதை சொல்லுதையா காதோரம் லோலாக்கு. அப்படி முடியுது. ஓகேவா, அதாவது முடியும் போது ஒரு ஜண்ட பிரயோகம் மாதிரி லோ காதோரம் லோலாக்கு அப்படி முடியுது. ஓகே, இந்த லைன் ஃபுல்லா எப்படி வருதுன்னா காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காதோரம் லோலாக்கு. ஓகே, இதோட நம்மளுடைய துண்டு பல்லவி லைன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் சரணம் 2 போகலாம். ஓகே, அடுத்து சரணம் 2 லைன்ஸ் பார்க்கலாம். ஓகே, சரணம் 2 லைன் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை வானவெல்ல வெள்ளை கொடுத்து லைன் ஃபுல் பாடி முடிச்சுட்டு அவங்க பாடினதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு லைன் தான் சரணம்ல, அதாவது 2 lines which is இந்த ஒரு போர்ஷன் தான் சரணம்ல. ஓகே, என்னாலும் நான் உந்தன் சொத்து இஷ்டம் போல அள்ளிக்கட்டு. ஓகே, இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லைன். பிரேக் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ என்னாலும் நான் என்னாலும் நான் 1 2 3 4 1 2 3 4. ஓகே, ஒரு ஸ்டெப் அப் நான் அந்த இன்ல வந்து ஸ்டெப் டவுன் மாதிரி 4 4 8 ஸ்டெப் இது இருக்கு. என்னாலும் நான் உந்தன் சொத்து. அந்த சொத்து வந்து எப்படி வருது, சொத்து சொத்து. அந்த இடத்துல ஏறும்போது சங்கதிலாம் எதுவும் இல்லை, டைரக்டா ஹிட் பண்றாங்க. சொத்து 1 2, முடிக்கும் போது 1 2 2 ஸ்டெப் லேண்டிங். ஓகே, என்னாலும் நான் உந்தன் சொத்து. திரும்ப இஷ்டம் போலல அந்த நான்ல வந்த அதே 8 ஸ்டெப்ஸ் இதுதான். இஷ்டம் போல இஷ்டம் போல போல இஷ்டம் போல அள்ளிக்கட்டு கட்டு. ஒரு டபிள்யூ பட் ஃபர்ஸ்ட் சின்னதா அப்புறம் பெருசா ஒரு கிளைடு மாதிரி. ஓகே, என்னாலும் நான் உந்தன் சொத்து இஷ்டம் போல அள்ளிக்கட்டு. சின்ன டைனமிக் கொஞ்சம் ஃபேடின் பண்ணி கட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த லைன் இது ஒன்று தான் கொஞ்சம் சங்கதிலாம் இல்லாமல் பிளைனாக சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி என்னாலும் நான் உந்தன் சொத்து இஷ்டம் போல அள்ளிக்கட்டு. மேலும் கீழும் என்ன தொட்டு மேளம் போல என்ன தட்டு. ஓகே, இதுதான் இந்த லைன். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி மேலும் கீழும் என்ன தொட்டு தானா தானா அப்படிதான் ரெண்டும் அப்படியே சேம் டியூன் தான் வருது. தானா மேலும் கீழும் என்ன தொட்டு மேளம் எம்எல்ல தொட்டுன்னு கேட்குது ஓஎஸ்டியில். ஸோ மேலும் கீழும் மெல்ல தொட்டு மேளம் போலே என்ன தட்டு. அதான் இந்த லைனோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ரெண்டும் சேர்த்து தாளத்தோட என்னாலும் நான் உந்தன் சொத்து இஷ்டம் போல அள்ளிக்கட்டு. இது எல்லாமே சமத்துல வருது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே தட்டிட்டு பாடிப்போம், இது சமத்துல வருது. ஓகே, என்னாலும் நான் உந்தன் சொத்து இஷ்டம் போல அள்ளிக்கட்டு.
எதற்காக காத்திருந்தேன் பாடி இந்த சரணம் மேல் என் பண்ணிடுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு காதோரம் லோலாக்கு லைன்ஸே 2 தடவை வருது. 2 தடவையும் டிஃப்ரெண்ட்டாக வருது. அகெயின் இது நம்ம துண்டு பல்லவியில் பார்த்த மாதிரியும் இருக்காது, ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியும் இருக்காது, ஒரு புது வேரியேஷன். ஓகே, இப்போ எண்டு பல்லவி பார்க்கலாம். எண்டு பல்லவி இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது காதோரம், அந்த காதோரம் சொல்கிறது அது மாதிரி வரதுனால இது மட்டும் கொஞ்சம் ஹஸ்கியாக, வேறு எந்த இடத்துலையும் ஹஸ்கியாக பாடியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல காதோரம் லோலாக்கு, இந்த லோலாக்கு வந்து நம்ம துண்டு பல்லவியில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி காதோரம் லோலாக்கு லோலாக்கு ஒரு எம், ஒரு 2 W ஒன்று போட்டுட்டு அப்புறம் எம். ஓகே, காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா சொல்லுதையா யா 1 2 அவ்வளோதான், அந்த இடத்துல லேண்டிங். காத்தாடும் மேலாக்கு இந்த குல வந்து 1 2 3 1 2 ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, காத்தாடும் மேலாக்கு 1 2 3 1 2. ஓகே, அதான் அந்த கீழே இருக்கிற தனனனா. ஓகே, அதான் அந்த ஸ்ட்ரக்சர். காதோரம் லோலாக்கு காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா. ஓகே, கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒன்று தின்னுதையா ஒரு லெத்தார்ஜிக்கான ஃபீலோட பாடியிருப்பாங்க. அது நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். இந்த இடம் கொஞ்சம் மற்ற இடத்தெல்லாம் விட வேறு மாதிரி இருக்கும். காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா. ஓகே, தின்னுதையா, தின்னுல ஒரு ஜம்ப்பு, தையில ஒரு ஜம்ப். அகைன் உன்னை தின்னுதையா ஒரு மாதிரி ஒரு தெனாவட்டா பாடுற மாதிரி பாடியிருப்பாங்க இந்த இடத்துல மட்டும். ஓகே, இதுதான் இந்த இடத்தோட ஸ்ட்ரக்சர். அகெயின் ஓமகத்தை பாக்கையில் மேல் பாடி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நமக்கு காதோரம் லோலாக்கு வருது. இது கொஞ்சம் வேற மாதிரி வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திரும்ப காதோரம் லோலாக்கு எப்படி வருதுன்னா, காதோரம் லோலாக்கு இந்த லோலாக்குல வந்து நம்ம ஜஸ்ட் முன்னாடியில் மேலாக்கு எண்டில் பாடணும் இல்லையா சங்கதி, அது வருது. ஓகே, காதோரம் லோலா இந்த இடத்துல லோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பெருசாக வித்தியாசம் தெரியாது. லோலா அப்படி பாடம் லோலாக்கு லோலாக்கு 1 2 3 1 2 அதான் அங்கே ஸ்ட்ரக்சர். காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா. இந்த இடம் வந்து கதை சொல்லுதையா. இந்த சொல்லு 1 2 3 4 அந்த இல்லுல 1 2 3 4 ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வருது. ஓகே, கதை சொல்லுதையா. அதே மாதிரி இந்த இடம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க சிரிச்சிட்டு பாடியிருப்பாங்க. ஸோ கதை சொல்லுதையா யா யா அந்த யா 1 2 3 ஒரு ட்ராப்பாக பிரிங்கா. ஓகே, காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா. லாஸ்ட் காத்தாடும் மேலாக்கு எப்படி வருதுன்னா, காத்தாடும் மேலாக்கு காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா ஒரு குட்டி W ஸ்ட்ரெஸ் மாதிரி உன்னை தின்னுதையா. ஓகே, காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா. ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த காத்தாடும் மேலாக்கு. ஓகே, எண்டு காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா அப்படி தின்னுதையா. ஓகே, லாஸ்ட் காதோரம் மேலாக்கு ஃபுல் பாடுறேன். காதோரம் லோலாக்கு
காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு உன தின்னுதையா. ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செகண்ட் காதோரம். கொஞ்சம் ஒரு இடத்துலையும் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். பட் நோட் பண்ணி வச்சுட்டு சம் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒன்று நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்து பாடினீங்கன்னா இட் பி ஈஸி. நான் ஃபைனல் பல்லவி திரும்ப ரெண்டுமே பாடிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காதோரம் ஹஸ்கியா. காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா. ஓகே, தின்னுதையா, அந்த தின்னு தையா அந்த 2 இடத்துல ஸ்ட்ரெஸ். உன்னை தின்னுதையா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் வந்து காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா தின்னுதையா. இந்த இடம் வந்து காத்தாடும் மேலாக்கு உன்னை தின்னுதையா. ஓகே, இப்படி வந்து முடிஞ்சிடுது. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எண்டு பல்லவி. ஐ ஹோப் திஸ் கம்ப்ரெஸ்ட் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். ஐ நோ இந்த பாட்டில் கொஞ்சம் நிறைய சங்கதிஸ் இருக்குது. அண்ட் ஜானகி அம்மாங்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ட்ஸ்லேயும் அவங்க வந்து 6 நோட்டுக்கு குறையாம சங்கதி போட்டு தான் பாடியிருக்காங்க. கொஞ்சம் டஃப்பான சாங். பட் வித் ப்ராக்டிஸ், ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் இட். ஐ ஹோப் திஸ் கம்ப்ரெஸ்ட் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். நல்லா கற்றுக்கிட்டு ஜாலியாக பாடுங்க. I'm waiting to listen to all your joins. Thank you so much for listening to this compressed video. Thank you so much. இது பாடறிவோம் படிப்பறிவோம் கடவுள் அமைத்த மேடை. Thank you.